ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் ஈஸி. அதை பார்க்க போகிறோம்னா ஏமோட ஃபர்ஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன், ஏம் அவாய்ட் பண்ணிட்டு பொசிச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்கூல் டாப்பிக்கில் நம்ம போயிருந்தோம். இப்போது அதில் 4 ப்ராப்ளம் பேர் சும்மா ஒரு ஒன்லைன்ஸாக சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். போன வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்துட்டீங்க வாங்க, அப்போ உங்களுக்கு ஒன்றா புரியும். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும் ஒரு இலக்கிய தான் கொண்டுள்ளனர். அதாவது ஒரு ஏம தான் வின்னரும் லூசரும் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு மைண்டை செட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டுறேன். இதில் என்னன்னா, இப்போ வேர்ட்ஸ் சொல்லிடுறேன். நாம் வெற்றியாளர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துகிறோம். அவருடைய தான் அவருடைய வெற்றிக்கு வழி வகுத்ததாக தவறுதலாக அனுமானிக்கிறோம். அதாவது இப்போ அவங்க ஏமஸ்தங்க ஜெயிச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ராங் அசப்ஷனாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே ஏம ஒரு அசப்ஷன் வச்சுக்கிட்டு தோத்தவங்க இருப்பாங்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி சொல்றது, எந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல தோத்துப்பாங்களா, அந்த ரேங்க் உள்ள பர்சன்ஸ் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இதே ஏமாச்சு வைக்காம போனனால வச்சிருந்தா கூட அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம். இவனை தோத்து போயிடும், அவளை இவங்க ஒரே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ சில கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த விளையாடுவாங்க, தோத்துருப்பாங்க. பட் அங்கே என்ன இஷ்யூ வந்திருக்குன்னா, நல்லா விளையாடவங்கள எடுத்துட்டு தோத்தாங்க, ரொம்ப ஒன்று ப்ராப்பராக விளையாட இருப்பாங்களே, அவங்கள அவாய்ட் பண்ணுறது. அவங்க எந்த மேட்ச் இறக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இழக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே ஒலிம்பிக் போட்டியில் எந்த ஒரு அத்லெட்டிக் பிளேயராக இருந்தாலும் ஒரு கோல்டு மெடலை வாங்கி ஆகணும் அவங்க விரும்புவாங்க. அதே போல் நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுறா இருக்கட்டும், அந்த வேலை ஜிம்மில் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆசைப்படுவாங்க. வெற்றி பெற்றவர்களும் வெற்றி பெறாதவர்களும் ஒரு இலக்குகளை தான் கொண்டுள்ளனர் என்றால், வெற்றியாளர்களை தோல்வியாளர்களிடம் தனித்துவப்படுத்துவது நிச்சயமாக இலக்கு அல்ல. இப்போ ஜெயிச்சவங்களும் தோத்தவங்க ஒரே எம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களையும் செப்பரேட் பண்ணிடுவாங்க. முன்னாடி சொன்னேன்ல, அந்த பிளேயர் வீக்காக இருப்பாங்க, அந்த வீக்கான பிளேயரை நீக்கிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணுற ஹை மார்க் இருக்கிற மாதிரி, ஹை ஸ்கோர் பண்ணுற மாதிரி பர்சன்ஸை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் கொடுக்குற மாதிரி. தோத்தவங்கன்னா யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க இதுலையும். டூரி ஃபேன்ஸை பற்றி சொல்லிப்பேன்ல, அப்படி இல்லை. டூரி ஃபேன்ஸ் சொல்லியிருப்பேன், சில இடத்துல ஒன்று கூட வாங்கலை. ஈவன் எப்படி சொல்கிறது, கோல்டு மெடல் கூட வாங்காத ஒரு 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 கண்ட்ரி அவங்களோட சின்ன சின்ன சேஞ்சஸ்னால எவ்வளோ நிறைய அவார்டு, டைட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன். செகண்ட் சாப்டர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன். அவங்க என்ன பண்ணிப்பாங்க, இதில் ஆங்கிலேய சைக்கிள் பந்தய வீரர்களை அவ்விளையாட்டில் உச்சநிலைக்கு உத்தி தள்ளவில்லை. அவங்கள என்ன சொன்னாங்க, தோத்தவங்க இருக்கட்டும், தோத்தவங்களா இருக்கட்டும், அவங்கள அந்த ஸ்டோரியில் அவாய்ட் பண்ணாங்களா, நீக்கினாங்களா கேம்லேருந்து? இல்லை. அவங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுளான இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிளானை போட்டு இம்ப்ரூவ் பண்ணாங்க. இதுதான் சொல்கிறாங்க. எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. எப்பவுமே ஜெயிக்கும்போது ஏம் இருக்கிட்டே இருக்கும். அதே போல் சின்ன சின்ன சேஞ்சஸ்னால அப்படி என்ன முடியும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் தூதி ஃபேன்ஸ்ன்னு சொல்கிற அந்த கான்செப்ட்னு இங்கே முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான சைக்கிளிஸ்ட் இருக்காங்க. ஓகே, செகண்ட் டாபிக் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏமுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் நம்ம ஒரு சேஞ்சுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரூம் வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்க ரூமு அது ரொம்ப கேவலமா அந்த இடத்துல இருக்கலாம அங்கங்கே கிடக்குறமா வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு க்ளீன் பண்ணி க்ளீனாக இருக்கணும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இன்னைக்கு இந்த க்ளீன் பண்ணி ப்ராப்பர் இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த நாள் அதே அலங்கோலமாக இருக்கும். அது ஏன் பற்றி ஒரு டைமுக்கு ஏற்ற க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது.
அதாவது என்ன சொல்ல வாரேன்னா, ஒரு கேம் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, எப்பவுமே அத வந்து ஒரு கை நேரம் பார்க்கக்கூடாது. ஒரு இந்த மணிக்கூர் தான் இது யூஸ் ஆகும்னு நெனச்சு பார்க்காதீங்க. இப்ப நீங்க ரூம் கிளீன் பண்ணா, நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு ஏதாவது துணி இருந்தா கூட என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். சரி நமக்கு கொஞ்சம் துணிலாம் கொஞ்சம் நெறைய இருக்குது. நம்ம ஏதாவது தேடிட்டு இருப்போம், திடீர்னு பொசுக்குன்னு நம்ம துணியெல்லாம் பெட்ல போட்டு போறோம். ஆனா பெட்லயே எங்கேயாவது போட்டு வச்சுக்கணும். அவன் என்ன பண்ணுவான், திரும்பி என்ன பண்ணுவான், கொஞ்சம் கிளீன் பண்ணுவோம். நம்ம கிளீன் திரும்பி நான் நான் தான் கிளீன் பண்ணேன். திரும்பி நான் ரொம்ப அழகா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எடுத்து நம்ம முக்கியமா திங்ஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதெல்லாம் துணியா இருந்தா மடக்கி வச்சு திரும்ப அந்த அதே இடத்துல வச்சு நீங்க முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து கிளீனா இருக்கும். அப்படிதான் செய்யணும். நீங்க வந்து ஒரு நாள் பண்ணிட்டு மொத்த கொஞ்ச நாள் ஒரு வாரத்துல 7 நாள் இருக்குன்னா ஒரு நாள் க்ளீன் பண்ணுவீங்க. மற்ற 6 நாள் க்ளீன் பண்ணாம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம் அர்த்தம் அப்படின்னு காட்டுது. அதே போல இந்த மோட்டிவேஷன் வார்த்தை இருக்கு, ஊக்குவிப்பு. அதை என்ன பண்ணுன்னா, மோட்டிவேஷன் சொல்லும் போது இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச். இப்போ எப்படி சொல்றது, மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறைய இருக்கும். நிறைய பார்த்துருக்கலாம். அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆகட்டும், சில பட்டிமன்ற பேச்சாளரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆகட்டும், அவங்க மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப வந்து ஒரு மோட்டிவேஷன் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஏம் பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாலே மோட்டிவேஷன் அப்படின்னா சூப்பரா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது ரூம் க்ளீன் பண்றாலும் சரி, ஒர்க்னா சரி, நான் பார்ட்டிக்குலேட் நல்லா ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பண்றது கொஞ்சம் சும்மா ஒர்க் பண்றது ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். அந்த பார்ட்டிக்குலேட் ஒர்க் பண்ணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்னு நான் மைண்ட் செட் நான் பண்ணேன். அதான் அந்த மாதிரி நான் பண்ணுவோம். நாங்கள் லாஸ்டா சொல்லணும்னா, ஒரு இலக்கு அடைவதற்கு உங்கள் வாழ்க்கையே அக்கணத்திற்கு மட்டுமே மாற்றியார். அந்த டைம் மட்டும் நம்ம லைஃப்ல சேஞ்ச் ஏற்படும். இதனால நமக்கு வந்து நம்ம இம்பாக்டே மாற்றணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ப்ராப்ளம் வரும். அதைன்னு சொல்லலாம், பிரச்சனை இங்கு விளைவுகள் அல்ல, ப்ராப்ளம் வந்து இங்க இம்பாக்ட் கிடையாது. அந்த இம்பாக்ட் என்ன பண்ணா, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் மாற்றி ஆகணும். அப்போதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் கொஞ்சமா தீர்க்க முடியும். யார் இப்போ இருக்க ரொம்ப பெரிய இஷ்யூவை கொஞ்சமா கிளியர் பண்ண ஒரு பாசிபிலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்பு முறை இருந்தால் தான் நம்மள எதுவும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு. செகண்ட் ப்ராப்ளமான ஒரு இலக்கு அடைவது என்பது ஒரு கை நேர மாற்றம் மட்டுமேயோட முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு 2 பேருக்கு ஈவன் வின்னர் ஆர் லூசர் அவங்களுக்கு ஒரு ஏம். செகண்ட் ப்ராப்ளம்ல வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஏமுக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் சேஞ்சஸ் கொண்டு வரணும். இதுதான் இருக்குது. இவ்வளோ தான் நான் இன்னைக்கு உங்கள் டாபிக்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தா மட்டும் இதோட வீடியோஸ் வரும். அண்ட் இங்கே யாரெல்லாம் உங்களோட ஹேபிட்ஸ்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ஒவ்வொரு நாள் ரொட்டீன் பண்ணுறல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க. அப்போ நானும் பார்ப்பேன். பிகாஸ் நானும் இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இருந்து கொஞ்சம் சொன்னா ஒரே இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், சிலர் வந்து ரிப்பீட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கு. ஃபோன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிற காரணம் வந்து நூடுல்ஸ் தான். என்னோட வீக்கெண்டில் வந்து வீக்கெண்ட் சொல்லுங்க, இந்த ஒரு வாரத்தில் நூடுல் வந்து ஒவ்வொரு நாளும் ஈவினிங் அல்லது மார்னிங், ஈவினிங் தான் பண்ணுவேன். மார்னிங் வந்து இன்கேஸ் போர்டிச்சா பண்ணுவேன். அதுவே நான் ஈவினிங் வந்து டூடல் ஒர்க்லாம் பார்ப்பேன். ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் லேப்டாப்பில் ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் எல்லாம் ஃபோக்கஸ். ஆனால் எனக்கு வந்து ஆனால் ஓவராக ஒர்க் பண்ணும்போது அது வந்து எல்லாருக்கும் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த டிவைஸுக்கும் நமக்கும் ஒரு மாதிரி ஆகும்போது கொஞ்சம் பிரேக் வேணும். அந்த பிரேக்கை வந்து கிளியர் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். புக்கை கூட படிக்கலான்னு இப்போது கண்டென்ட்டுக்காக தான் புக்கு படித்தேன். ஆனால் வந்து நான் கொஞ்சம் முன்கூட்டி நான் புக் இந்த ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிட்டேன். செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக்கும் கொஞ்சம் அவுட்லைனாக படிச்சிருந்தேன். ஐ மீன் சாப்டர்ஸ் 2 and 3. ஆனாலும் எனக்கு வந்து வீடியோ போகிறதுனால நான் மறந்து போகணும்னு சொல்லி முடிஞ்ச அளவு வீடியோ இருக்கும்போது நான் பார்த்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் லேர்ன் ஈஸி.